விஸ்கான்சின் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கிராமப்புற பண்ணை ஒன்று இருக்கு. அதை வந்து பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பண்ணைக்கு நடுவுல ஒரு சின்ன வீடு இருக்கு. அங்க ஒரு அம்மா வசிச்சுட்டு வராங்க. அந்த அம்மா பேரு அகஸ்டா கீன். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வந்து எட்கின், ஹென்றி அப்படின்னு 2 பேரும் பெருசா தான் இருக்கானுங்க. ஆம், அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு பொதுவா என்னன்னா கடுமையான ஒரு மதப்பற்று உள்ள ஆளா வந்து அவங்க இருக்காங்க. அதனாலயே வந்து இந்த உலகத்தை அவங்க பார்க்குற பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பாவம் செஞ்சவங்க, அதுலயும் பெண்கள் எல்லாமே பிசாசுகள் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுவும் பாவம்னு சொல்லியே வளர்க்குறாங்க. இந்த மத நம்பிக்கையை அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க மேல விடாப்பிடியா திணிச்சே வளர்க்குறாங்க. இந்த எட்கின் எப்படின்னா அம்மா எது சொன்னாலும் அதை வேத வாக்கஸ் நினைச்சு அதை செஞ்சுட்டு போற ஆளு. ஹென்றி அப்படி இல்லை, எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு ஆளு. 1944 அவங்க அண்ணா வந்து இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றேன், அது அம்மா கிட்ட சொல்லி ஓகே பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இந்த எட்கின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு தீ விபத்து நடக்குது. அந்த தீ விபத்துல எதிர்பாராத விதமா ஹென்றி இறந்து போறான். இது கொலையா இல்ல சாதாரணமா நடக்கிற விபத்தான்னு தெரியல. 45 அடுத்த வருஷமே இந்த அம்மாவும் பக்கவாதத்துல இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த எட்கினுக்கு மைண்டு பாடி ரெண்டுமே ஒரு மாதிரி ரொம்ப பலவீனமா ஆகுறாருன்னு சொல்றேன். அவருக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த வீட்டுல ஆல்ரெடி அந்த அம்மாவோட நினைவுகள், அவங்க அண்ணனோட நினைவுகள்லாம் அப்பப்ப அந்த வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தனியா தானே இருக்கான் அந்த வீட்டுல. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. இந்த மாதிரி என்ன ஒரு தப்பான இடத்துல புதைச்சிட்டு வந்து நீ ஜாலியா இருக்க, தயவு செய்து என்ன அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் நைட்டு ராத்திரியோட ராத்திரியா அங்க போய் பணத்தை தோண்டி எடுக்க போற சமயத்துல வேண்டாம் நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க. இவன் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றான், என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கோவப்படுறான். முறையா கோவப்படுறான். கோவப்பட்டதுக்கு அப்புறம் என்ன வந்து நீ ஒரு விபச்சாரி பக்கத்துல புதைச்சிட்ட, அது வந்து எனக்கு சரிப்பட்டு வராது, நீ அவளை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ என்ன பண்றான், நைட்டோட நைட்டா அந்த பணத்தை தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம காலையில எந்திரிக்க அப்புறம் பல்லு விளக்குறான், தூங்குறான், சாப்பிட்றான், அவன் வேலையை செஞ்சுட்டே இருக்கான். என்ன பண்ணாலும் நேரம் ஓட மாட்டேங்குது. சரி என்னதான் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த பணம் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி தலையை வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் எடுத்து, இந்த பாயாசம்லாம் குடிப்பாங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸா அந்த சதையெல்லாம் கிழிச்சு அதை கை க்ளோஸு அப்புறம் முகத்துக்கு மாஸ்க்கு அந்த மாதிரி பண்றான். கை காலில் இருக்கிற பெரிய பெரிய எலும்புகள்லாம் அந்த டேபிள் சேருக்கு டிசைன்ஸ் மாதிரி பண்ணி வைக்கிறான். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அவன் காலையில எந்திரிக்கிற ரொட்டீன் போக இது ஒரு ஜாலியான வேலையா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவார் தலைவர், டெய்லி வந்து சுடுகாட்டுக்கு போறது, பணத்தை எடுத்துட்டு வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, மீதி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்ல இறங்கிடுறது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு நாள் போர் அடிக்கல. அந்த மாதிரி இவனுக்கு இதுவும் போர் அடிச்சிருச்சு. போர் அடிச்சோன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் என்ன பண்றான், நம்ம வந்து பணத்தை தோண்டி எடுத்துட்டு வரதை விட ஃப்ரெஷ்ஷா ஒருத்தனை கொண்டு எடுத்துட்டு வந்தா இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவனையும் ஒரு மேன்ஷனா ஹாஸ்டலாக வச்சிருக்கேன்னு ஒருத்தனையும் போட்டு தள்ளி கொண்டு வந்துடுறான் வீட்டுக்கு. இப்போ சாதாரணமாக பணத்தை எடுத்துட்டு வந்தால் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, இங்கே பணம் இருக்கு என்னன்னு யாருக்குமே தெரியாது. பட் உயிரோட இருக்கிற ஒருத்தன் காணாமல் போயிட்டான், கடையை திறக்கலன்னா கேட்பாங்கல்ல. அப்போ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போகுது, போலீஸ் விசாரிக்குது, நாய் அது இதெல்லாம் வச்சு விசாரிக்கும் போது கடைசியாக அந்த வீட்டுக்கு வந்து நிற்கிது கேஸ். இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே பணம் வாடை, வீடு ஃபுல்லாக எலும்பு, அது கூடு